வணக்கம் நண்பா, நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசல்ட் எம்ஹெச்சி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல எல்லார் பக்கமும் எல்லார்கிட்டையும் மண்டையில் ஓடிட்டுருக்குது என்னென்னா, கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, எத்தனை மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த கேள்வி தான் மாற்றி 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 எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. இதற்கான ஒரு பதிலை தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. இவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோவில் எல்லாமே கடந்த ஆண்டுகளில் எம்கேஹெச்சோட அப்டேட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னோம். ஆனால் அதே மாதிரி கட் ஆஃப் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த ஆண்டு இந்த ஓஏ மசாலஜி எக்ஸாம் எழுதுனது நீங்கள் ரிட்டன் எக்ஸாமே 50 மார்க்குக்கு தான் எழுதியிருப்பீங்க. ஆனால் இந்த முறை வந்து நம்ம 100 மார்க்குக்கு எழுதியிருக்கோம். இதுபோக செய்முறை தேர்வு நம்ம எழுதியிருக்கோம், நேர்காணல் முடிச்சிருக்கோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே போன முறைக்கு இந்த முறை வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி மொத்த வேக்கன்சி போன முறை எத்தனை வேக்கன்சி இருந்துச்சு, இந்த மட்டம் எத்தனை வேக்கன்சி இருக்குங்கிறது மாறுபடும். போன மட்டம் வந்து எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, தேர்வு எழுதியிருந்தாங்க, இந்த மட்டம் எத்தனை பேர் வந்து தேர்வு எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது, இப்படி நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஸோ இது சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் வரதை வச்சோ, யூடியூப்பில் வரதை வச்சோ 160 எடுத்தால் கிடைக்கும், 140 எடுத்தால் கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு மாவட்டத்தில் 160 ஆளுக்கு வந்து கிடைக்காம கூட இருக்கலாம். இன்னொரு மாவட்டத்தில் வெறும் 110 100 எடுத்திருப்பார், அவருக்கு கூட கிடைக்கல. நான் இந்த 160 110ன்னு சொல்லுது மொத்தம் 200 மார்க்கு. நம்ம 100 மார்க் ரிட்டனு, 70 மார்க்கு வந்து செய்முறை தேர்வு, 30 மார்க் வந்து வைவா அட்டன் பண்ணிடுவோம். 3 சேர்த்து மொத்தம் 200. இந்த மொத்தம் 200 மார்க்குக்கு தான் வந்து நமக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ இந்த 200ல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஸ்கில் டெஸ்ட் கூப்பிட்ருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்க. இப்போ இன்டர்வியூலேயே அந்த பாஸ் மார்க் வந்து 12. இன்டர்வியூவில் அந்த 12 மார்க்குக்கு 12க்கு மேலே எடுத்தவங்களாம் பாஸ், அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 3 மார்க்கையும் ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் வைவா 3க்குள்ள மார்க்கை மொத்தம் கூட்டினா 200க்கு எவ்வளோ டோட்டல், அதை பொறுத்து தான் வந்து கட் ஆஃப். ஸோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி போடுறோம், இத்தனை மார்க் எடுத்தால் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்டிங் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வந்து நம்பத்தகுந்ததே கிடையாது. அது வந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல். அவங்க ஏதாவது வந்து ஒரு வியூஸ் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி போடலாம். நாம் அந்த மாதிரி போடுறதில்ல. அதனால தான் திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், பதில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் சொல்ல வரோம். இது ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, நான் கமெண்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 140 எடுத்திருக்கேன், இந்த டிஸ்ட்ரிக் இந்த கம்யூனிட்டி இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்குமா, நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், இந்த டிஸ்ட்ரிக் இந்த கம்யூனிட்டி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எடுத்த மார்க்கையோ, நீங்கள் எடுத்த டிஸ்ட்ரிக்கையோ, நீங்கள் கம்யூனிட்டியோ, நீங்கள் போஸ்ட்டையோ வச்சு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத சொல்லவே முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் சொன்னார் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, அது காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதை. அவர் சொல்லியிருப்பார், தற்செயலாக நடந்திருக்கும். ஆனால் அவர் சொன்னதுனால நடந்துச்சுன்றது கிடையாது. இந்த கட் ஆஃப்ங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால வந்து யூடியூப்பில் யாராவது கட் ஆஃப் போடுறாங்களான்னு தேடி பார்த்து, வீடியோஸ் யாராவது போட்டிருக்காங்களான்னு பார்த்து பார்த்து உங்களோட நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம வந்து செய்முறை தேர்வில் 28 மார்க்கு 28க்கு மேலே எடுத்த எல்லாருமே, ப்ராக்டிக்கல் முடித்த எல்லாத்தையுமே வந்து மார்க் எடுத்த எல்லாத்தையுமே வந்து நேர்காணல் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ இதுக்குமே ஓவரால் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால் தான் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்ல முடியும். அதனால் நிறைய மார்க் எடுத்தால் கிடைக்கும், கம்மியான மார்க் எடுத்தால் கிடைக்காது, இந்த மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்றத யாருமே வந்து நம்ப தேவையில்ல. அந்த மாதிரி இப்போது வீடியோ வரதை பார்த்து பார்த்து உங்களோட நேரத்தை யாரும் வீணடிக்க தேவையில்லை. சரியான கட் ஆஃபு, உண்மையான கட் ஆஃபு மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வெளியே வரும். அப்போ தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் யாருமே நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக பெரும்பாலான நபர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கல் போன பெரும்பாலான நபர்களை வந்து அப்படியே வந்து நேர்காணலுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து. அதனால் வந்து ஒரு வேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதனால் வந்து அதிகப்படியான நபர்களை கூப்பிட்ருக்கலாம். உடனே கேட்காதீங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் சார் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கேட்காதீங்க. அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் உள்ள வேக்கன்சி தான் இருக்கும். புது நோட்டிஃபிகேஷன் வந்து இனிமேல் அவங்க விட்டால் தான் அடுத்தாலும் தெரியும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிக்டோடைய வேக்கன்சி சொல்லுங்கள், அந்த டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்சி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை நீங்களே வந்து கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம்குள்ளே போய்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓஏ மசாலஜி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த 116 to 171 2024 போட்டு எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக முதல் இதிலே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஃபார்மேட் இங்கிலீஷ் ஃபார்மேட் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக் எந்தெந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ, எம்ஹெச்சி ஓஏ மசாலஜி நோட்டிஃபிகேஷன் 2024
116 to 117 எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்துடும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2024 வந்தப்போ எந்தெந்த போஸ்டிங் எவ்வளோ வேகன்சி கம்பெனியில் வைஸாகவே பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் யாருக்கிட்டையும் வேகன்சி என்னென்னு கேட்க தேவையில்ல. கூகுள்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும் கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து யாரும் தேவையில்லாமல் வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். பெரும்பாலான நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அதேமாதிரி கட் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. அதனால் அது இன்னும் ஒரு சில தினங்கள் ஓவரால் கட் ஆஃப் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியோட பொறுமையாக உங்களுக்கு தினசரி என்னென்ன வேலை உண்டோ அதை நீங்கள் பார்த்துட்டு எப்போதும் போல இருங்க. விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஓவரால் கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பெரும்பாலும் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே வந்துடும். அதனால் அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கிடைக்குமா எனக்கு இந்த மார்க்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்சி எவ்வளோ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் நான் சரி ஒரு வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றதா சொல்கிறேன். யாராலையுமே வந்து கட் ஆஃப் கணிக்க முடியாது. ஒரு சில தினங்கள் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்சி தேவையோ அதை நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன்.